லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடித்தோம். இப்போ ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒன்று பயன் செய்து என்னென்னா அந்த பண்பறி பகுப்பு சம்மந்தமான விஷயம். இதில் வந்து நாங்கள் சில அவதானங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே அந்த தாக்கத்தை படிச்சுட்டோம். இப்போ அந்த தாக்கத்தின் போது அவதானம் என்ன, இப்போ அதெல்லாம் வந்து லாஸ்ட்டுக்கு ஒரு ஐடியா செஞ்சால் அது ஒழுங்காக விளங்கும். இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். இது இப்போ அல்கீனில் தான் அல்கீனில் ஸ்டார்ட் பண்ணோம். அல்கீனில் வந்து நாங்கள் இப்போ BR2 ஏற்றம் செய்கிட்ட இப்போ நான் BR2 ஏற்றம் செய்கிட்ட என்ன நடக்கும், ஒரு டபுள் பாண்ட் பதிலாக ஒவ்வொரு கார்பன்லையும் அந்த ஒவ்வொரு புரோமின் ஏற்றப்படும், டபுள் பாண்ட் இல்லாமல் போகும். நான் இங்கே பயன்படுத்துவது யார், BR2 இல்லாட்டி BR2CCl4. நாங்கள் வந்து இன்ஆர்கானிக்கில் படிக்கிறோம் BR2ட நிறம் அது என்ன நிறவாயுன்னு சொன்னால் செங்கபில நிறவாயு. BR2ன்னு சொல்கிறது செங்கபில நிறம், செங்கபில நிற ஒரு வாயு. இப்போ நாங்கள் செங்கபில நிற BR2 போட்டோன்னே அந்த BR2 செய்யுது இல்லாமல் போகுது, அந்த புரோமினா வந்து அங்கே பிரதியிடப்படுது. இப்போ அந்த BR2 ஆரம்பத்தில் அப்போ என்ன செய்யும், கலவை வந்து செங்கபில நிறமாயிருந்து இந்த BR2 வந்து நிறம் நீக்கப்படுகிறது. இந்த தாக்கத்தின் போது வந்து அந்த செங்கபில நிறமாயிருந்த இது அந்த BR2ன்னு சொல்கிறது நிறம் நீக்கப்பட்டுட்டது. இப்போ இது ஒரு அவதானம் தாக்கத்தை. இப்போ கேட்டால் வந்து என்ன சொல்லணும், செங்கபில நிறம் நிறம் நீக்கப்பட்டது. அதுபோல் பார்த்தோம்னா இந்த பேரு நிரம்பாமை சோதனை பொருள், பேரு நிரம்பாமை சோதனை பொருள் யார் நாங்கள் போட்டோம், ஐதான குளிர்ந்த காரக்க MnO4. எனக்கு தெரியும் MnO4 வந்து ஒரு சிறந்த ஒரு ஒட்சியேற்றும் கருவி. அது வந்து கார ஊடகத்திலையும் தாக்கமடையும், அந்த அமில ஊடகத்திலையும் வந்து என்ன செய்யும், தாக்கமடையும். இவர் மத்தாக்களை ஒட்சியேற்று இவர் வந்து தாழ்தல் அடைவார். அமில ஊடகம்டா Mn2+ தாழ்தல் அடைவார், கார ஊடகம்டா MnO2 வந்து வீழ்படுவார். எனக்கு தெரியும் MnO2. அப்போ இந்த கார ஊடகத்தில் வந்து நாங்கள் இது போடக்கிட்ட KMnO4- KMnO4 சொல்கிறது MnO2 மாறும். MnO2 சொல்கிறது ஒரு வீழ்படிவு. அது என்ன நிற வீழ்படிவுண்டா கபிலம். MnO2 சொல்கிறது ஒரு கபில நிற வீழ்படிவு வைக்க போகுது. அது மட்டும் இல்லை, MnO4- நிறம் என்ன, ஊதா நிறம். ஊதா நிறம். அப்போ இந்த தாக்கத்து அவதானம் என்ன, அதாவது அந்த ஊதா நிறமாக இருந்த அந்த கலவை என்னவா மாறிச்சு, கபில நிறமாக மாறிச்சு. ஊதா நிறம் நிறம் நீக்கப்பட்டதுன்ற ஒரு அவதானம் சொல்லலாம். ரெண்டாவது அவதானம் வந்து ஒரு கபில நிற வீழ்படிவு வந்து தோன்றிச்சு அப்படி சொல்லலாம். அதாவது ஊதா நிற கலவை, ஊதா நிறம் நிறம் நீக்கப்பட்டதுடன் கபில நிற வீழ்படிவும் பெறப்பட்டது. இந்த தாக்கத்தை இது அவதானம். அதே பிறகு பார்த்தோம்னா இங்கேயும் வந்து BR2 காணப்படுது ட்ரிபிள் பாண்டில். இங்கேயும் BR2க்கு அதே அவதானம், BR2 நிறம் நீக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் அவதானமாக. BR2வின் நிறம் நீக்கப்பட்டது. அதாவது செங்கபில நிறம் இருந்தது, அது நிறம் நீக்கப்பட்டது. இங்கே OH2 ஏற்றம், இங்கேயும் பில்குல் காரருக்கு MnO4 போட்டோம். அப்போ MnO2 வந்து வீழ்படிவாக கிடைக்க போகிறாரு. MnO2 வீழ்படிவு கிடைக்க போகுது. MnO2 வந்து கபில நிற வீழ்படிவு. இங்கேயும் அவதானம் என்ன, ஊதா நிறம் நீக்கப்பட்டதுடன் கபில நிற வீழ்படிவு ஒன்று பெறப்பட்டது. அது பிறகு எங்களுக்கு இந்த அட்கைன் இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அமில ஹைட்ரஜனை கொண்ட அட்கைனுக்கு நாங்கள் சோடியம் போட்டோம்னா அந்த அவதானம் என்ன, H2 வாயு வெளியேறும். அதே போல் NaNH2 போட்டோம்னா NH3 வாயு வெளியேறும். NH3 தொழில் சோதனை பொருள் போட்டோம்னா
ஒரு வெள்ளை நிற வீழ்படிவு பெறப்படும். அதே இந்த CH3 அதாவது NH3 CO2 CO2 போட்டோம்னா ஒரு வீழ்படிவு கிடைக்கும். இந்த நிறம் தேவை நம்மளுக்கு. அப்படி அந்த சில அவதானங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. பின்னமிக்குது பின்னம் கீழே பார்க்கக்கிட்ட அட்கோ ஹோல்டிங்கு இப்போ இது பார்த்தோம். இந்த எங்களுக்கு அவதானமும் தேவை. ஒரு ZNZ லூகாஸ் சோதனை பொருள் வந்து இந்த பொடிக்கு போட்டால் என்ன, வலிக்கு போட்டால் என்ன, முதலுக்கு போட்டால் என்ன, இதுதான் வந்து பண்பறி பகுப்புக்கு வந்து தேவையான விஷயங்கள் வைக்க போகுது. இங்கே வந்து என்ன, இப்போ எங்களுக்கு ஒரு ROHக்கு நாங்கள் சோடியம் போட்டோம்னா H2 வாயு வெளியேறும். அதுக்கப்புறம் இங்கேயும் சொல்லியிருந்தீங்க NO2CO2 தாக்கம் இல்லை. தாக்கம் அடைஞ்சால் என்ன இருக்கும், RO - NAயும் H2CO3 வரும். H2CO3 வந்து உறுதி இல்லை, அந்த உறுதி இல்லை. அதனால் என்ன செய்யும், H2ம் CO2ம் மாறும். அப்போ அதை Na2CO3யோட ஒரு கூறு தாக்கம் அடையுதுண்டா அங்கே விளைவு என்ன வைக்க போனால் CO2 வெளியேறது. இப்போ நான் இது இங்கே இடத்துல செல்லாமல் இங்கே வந்து தாக்கத்தை ஃபுல்லாக இப்படி வெட்டினேன். இங்கே தாக்கம் நடக்க போகிறல்ல. ஃபீனோலில் வந்து இந்த எண்ணெயோடையும் NaOHடையும் மட்டும் தாக்கம் அடையும். H2 வாயு வெளியேறும் அந்த சோடியத்துடன் தாக்கம் அடைக்கிட்ட. இது வந்து இந்த தாக்கம் நடக்காது. ஆனால் கார்பாக்சில் அமிலம் சோடியத்தோடையும் தாக்க முடியும். அப்போ என்ன, H2 வாயு வெளியேற அதே போல் இந்த Na2CO3 போடக்கிட்ட H2CO3 வரும். அதாவது H2CO3 எங்களுக்கு என்னன்னு சொல்லலும், இந்த H2CO3 எங்களுக்கு என்ன சொல்லலும், இந்த H2O நீராகவும் CO2வும் வரன்னு சொல்லலும். அப்போ ஒரு Na2CO3 தாக்கத்தை வந்து அவதானம் என்ன, அதாவது ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு இந்த Na2CO3 போட்டக்கிட்ட வந்து என்ன செய்யும், ஒரு CO2 வாயு வெளியேறும். அவதானம் சொல்லாகோ இப்போ இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு இந்த சேர்வையில் சேர்த்தோன்னா CO2 வாயு வந்து வெளியேறிச்சு. அப்போ நாங்கள் அந்த இடத்துல முடிவெடுக்கணும் என்ன, Na2CO3 போடப்பட்டது. அப்படி அதுக்கப்புறம் இந்த தொகுப்பையும் தெரிஞ்சுக்கணும் எதோட எல்லாம் தாக்கம் அடையுதுண்டு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல என்னென்னா, இந்த ROHோட இப்போ அல்கோஹோலுக்கு நாங்கள் ஒரு BR எத்தண்டா என்ன, PBr3 போடுற, PBr போடுற, இல்லாட்டி PBr5 போடுற, அப்படி தானே. இப்போ இதில் இப்போ எப்படி நான் PBr போடுறேன்னா, இந்த OHக்கு பதிலாக PBr சொல்கிறது பதிலிடப்படும். சரி, நீங்கள் PBr3 PBr5 HBr PBr சொல்லி படிச்சு PBr போடல. அது PBr தான் எனக்கு விளைவாக தேவை. சரியா, PBr இல்லை, சரி RBr தான் விளைவாக தேவை. இங்கே HBr தான் போடுறேன். இந்த RBr விளைவாக வாரதோட இப்போ நான் இதை கொஞ்சம் ஒழுங்காக எழுதுறேன். இப்போ இதை மேலுக்காக எழுதுண்டா அதே இது ROHக்கு இப்படி, அதை இதுக்கும் வந்து RBr அதே விளைவு. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், ஒன்றாவது நான் யாரை போடுறேன்டா PBr3 போடுறேன். PBr3 போட்டோன்னே என்ன, இங்கே புரோமின் தான் பிரதியிடப்படுற நோக்கம். OH கூடத்துக்கு பதிலாக BR பிரதியிடப்படும். அது பிரதியிடப்பட்டதோட ஒரு பக்க விளைவாக H3PO3 வரும். இங்கே PBr5 போட்டால் என்ன வரப்போகுது, அந்த RBr வரும். அதோட பக்க விளைவாக வந்து HBrம் அதுக்கப்புறம் POBr3 வரும். POBr3 வரப்போகுது. இப்போ வேறையாளுக்கு என்ன, ROHோட வந்து இதையும் போடலும், ROHக்கு HBrம் போடலும். இப்போ HBr போடவும் மேலும் 3 சேர்வை போடலுமே. இப்போ HBr போட்டோன்னா அதே சும்மா நார்மலாக RBr வரும்.
இப்போ இங்கே வந்து வேறையா விளைவு வரான்னு பார்க்க தெரியுமே. இங்கே ஓச்சு போல் ப்ரோமின் பதிலப்பட்டுச்சு. இந்த ஓச்சு கூட்டம் ஹைட்ரஜன் சேர்ந்து நீராக வெளியேற போகுது. இப்போ எனக்கு இந்த PBr3 போடக்கிட்டேயும் PBr5 போடக்கிட்டேயும் எனக்கு இது தெரியணும், அந்த அவதானம். அதே PCl3 PCl5 போடக்கிட்டேயும் அதே தான் ரேஞ்சா. PCl3 போட H3PO3, PCl5 போடக்கிட்டேன்னா HClம் அந்த POCl3யும் வரப்போகுது. சரியா? அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். PCC, இப்போ PCC போடுறது ஓகே. இங்கே இப்போ நாங்கள் 1 நோட் சேட்டும் கருவி, இப்போ நாங்கள் நிறைய 1 நோட் சேட்டும் கருவியோட தாக்கம் பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்? அட்கைனில் நான் சொன்னேன். அதே போல் அந்த அது வந்து இந்த ஒரு ஓச்மனஸ் ஊடகத்தில். அதே போல் இந்த அல்கோஹோலில் வந்து 1 நோட் சேட்டும் கருவிக்குது. அதேபோல் இந்த அல்டிஹைட் அது கீக்குது. வேறு எது கீக்குது? இந்த பென்சீனில் ஈக்க போகுது. பென்சீனில் டிரெக்டாக கார்பன் நேரடியாக இணைந்துள்ள கார்பனில் ஆக்சிஜன் இல்லாட்டி ஹைட்ரஜன் டிரெக்டாக இணைஞ்சிருச்சுன்னா அங்கே வந்து 1 நோட் சேட்டும் கருவி சேர்க்க கூச்சு வந்து விளைவாக முடியும். பென்சீனில் கூச்சு அது விளைவாக நாங்கள் பார்த்தோம். அப்படி அந்த 1 நோட் சேட்டும் கருவி சம்மந்தமான சில தாக்கங்கள் பார்த்தோம். இந்த இடத்துல நான் ஒரு 1 நோட் சேட்டும் கருவி இப்போ நாங்கள் பார்த்தோமே 1 நோட் சேட்டும் கருவி எல்லாம் என்னென்னாண்டு. அதில் நான் H+K-MnO4, H+K2Cr2O7, H+CrO3 கிட்ட நான் ஃபஸ்ட் 2 பேரையும் எடுக்கிறேன். உதாரணத்துக்கு இங்கே H+K-MnO4 போட்டிருந்தா இங்கே 1 நோட் சேட்டும் கருவியை எதை வேணால் போடையுமே அதாவது 1 நோட் சேட்டும் கருவி H+K-MnO4 நான் போட்டேன்டா என்ன செய்யும்? இங்கே வந்து H+K-MnO4 தாழ்த்தப்பட்டு Mn2+ வரும். இதை ஒரு அமில ஊடகத்தில் போட்டோம். இவர் நிறம் என்ன? நிறமற்றது. இவர் என்ன? நிறமற்றது. நிறமற்றது. அப்போ இந்த தாக்கத்தை விளைவு என்ன? அதாவது இந்த தாக்கத்தை அவதானம் என்ன? இந்த தாக்கத்தை அவதானம் என்னண்டா, அதாவது ஊதா நிறம் ஆயிடுச்சு. ஊதா நிறம் H+K ஊதா நிறம். அதாவது ஊதா நிறமான அந்த கரைசல் நிறமற்றதாக மாறிச்சு. அதாவது ஊதா நிறம் நீக்கப்பட்டது. இங்கே 1 நோட் சேட்டும் கருவியை நான் யார் எடுக்கிறேன்? இப்போ ஒரு H+Cr2O7 யூஸ் பண்ணப்பட்டுச்சுண்டா Cr2O7 2- இல்லாட்டி K2Cr2O7 சொல்லலாம். இங்கே MnO4- சொல்லலாம். KMnO4- KMnO4 இல்லை KMnO4 சொல்லலாம். அது போட்டோம்னா என்ன விரைவாக பரவுண்டா. இப்போ Cr2O7 அமில ஊடகத்தில் என்ன மாறுவார்? Cr3+ மாறும். Cr3+ மாறும். Cr3+ நிறம் என்ன? பச்சைன்னு சொல்கிறாங்க. பச்சை நிறம். இதெல்லாம் இன்ஆர்கானிக்கில் படித்த விஷயம். Cr3+ கலர், Mn2+ல அமில ஊடகத்தில் என்ன மாறும், கார ஊடகத்தில் என்ன மாறும், இதெல்லாம் அந்த ஆர்கானிக்கில் உள்ள விஷயம். அதே போல் H+Cr2O7 நிறம் வந்து செம்மஞ்சள் நிறம். செம்மஞ்சள் நிறம். அப்போ இந்த தாக்கத்து அவதானம் என்ன? அதாவது அந்த செம்மஞ்சள் நிறம் வந்து பச்சை நிறமாக மாறியது. அதான் இந்த அவதானம். இதில் வந்து ஊதா நிறம் இது ஓகே. செம்மஞ்சள் நிறம் பச்சை நிறமாக மாறியது. வேறு மற்றதெல்லாம் சும்மா அந்த வீழ்படிகளோட நிறம். இப்போ 2,4 DNPH இந்த பிராடிட சோதனை பொருளில் நிலை தெரியும். பிராடிட சோதனை பொருளோட இந்த தாக்கம் அடைஞ்சால் வந்து செம்மஞ்சள் கடுமஞ்சள் நிற வீழ்படி வரும். இதெல்லாம் படித்த விஷயம். இப்போ இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் என்ன வச்சுக்கணும், இது பண்பறி பகுப்புக்கு தேவையான விஷயங்களை இங்கே போகுது. அதே பிறகு வந்து இந்த அல்டிஹைடுக்கு நாங்கள் வந்து NH3 தொலைநீர் சோதனை பொருள் போட்டோம்னா என்ன வெள்ளி ஆடி வரப்போகுது. அது வெள்ளி நிறம். அதாவது இந்த அமில ஹைட்ரஜனை போட்டோன்னா வர வீழ்படி வெள்ளி நிறம். இது வெள்ளி ஆடி.
ரெண்டும் ஒன்றில் ரெண்டும் வேறு வேறு. இங்கே தொழில்நுட்ப சோதனை போட்டோன்னா செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு கிடைக்க போகுது Cu2O சொல்லி இந்த அவதானம் தெரிஞ்சுக்கணும். இங்கேயும் PBR3 PBR5க்கு வந்து ஏற்கனவே சேர்ந்த மாதிரி தான் அந்த பக்க விளைவும் உருவாக போகுது. அதுக்கப்புறம் இங்கே நான் BR2 அதாவது அதாவது எனலினுக்கும் இந்த ஃபீனோலுக்கும் நான் BR2 போட்டோன்னே மூப்ரோமோ பெறுதிகள் வரும். இது வந்து வெள்ளை நிற வீழ்படிவு. இப்போ இதுகள் தெரிஞ்சுக்கணும். அப்படி ஏற்கனவே படித்த விஷயங்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு நான் HKMNO4 வந்து ஏற்கனவே படித்த விஷயம். அது ஒரு இனோர்கானிக் தெரிஞ்சிருந்தால் நான் ஆர்கானிக்கில் திரும்ப செல்ல வேண்டிய தேவை வேண்டியில்லை. இப்போ அது வந்து இனோர்கானிக்கில் வர விஷயம், ஆனால் நாங்கள் ஆர்கானிக்லேயும் கொஷின் அதை கேட்டு வரனால அதையும் சேர்த்து இப்போ சொன்னது சரியா. வேறு என்ன இது இப்போ இந்த வீழ்படிவுகள்லாம் வந்து ஏற்கனவே அதெல்லாம் இங்கே ஆர்கானிக்கில் படிக்க இனோர்கானிக்கில் படிக்கல. இப்போ இதெல்லாம் இந்த பீட்டானெஃப்தலோட ஒரு ஃபீனோலுக்கு நாங்கள் N2Cl போட்டோன்னே இதெல்லாம் வந்து இங்கே படிக்கிற வீழ்படிவுகள். நான் இப்போ லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் செஞ்சதெல்லாம் வந்து ஏற்கனவே அதாவது இனோர்கானிக்கில் படித்த விஷயங்கள் வந்து சம்மந்தப்படுத்தி இல்லை சொல்லிக்குது. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும் அப்படின்றேன். இப்போ இவ்வளோ தான். இது சிவப்பு நிற சாயம், அதாவது இந்த பீட்டானெஃப்தல் போட்டோன்னே. அதே ஃபீனோல் போட்டோன்னே வந்து செம்மஞ்சள் சாயம், இன்னும் சாய உற்பத்தின்னு சொன்னோம்.